ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 40 முதல் 2 வசனங்கள். Psalm 40 verses 1 and 2. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் யாருடைய சங்கீதம் என்று சொன்னால் தாவீதினுடைய ஒரு சங்கீதம். நெருக்கமான ஒரு காலத்திலே தாவீது இந்த சங்கீதத்தை பாடுகிறார். எப்படி பாடுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அவருக்கு உண்டான அநேக போராட்டங்கள் மத்தியிலே அவர் இங்கே சொல்லுகிறார், நான் பயங்கரமான குழியில் இருந்தேன்னு சொல்கிறார். பயங்கரமான குழின்னு சொல்கிறார். He brought me up out of a horrible pit. இங்கிலீஷில் அப்படி தான் போட்டிருக்கு, ஹாரிபிள் பிட்டுன்னு போட்டிருக்கு. ஒரு பயங்கரமான குழி. நம்ம கூட அநேக நேரங்களிலே படுகுழியில் விழுந்துடுறோம். சிலருடைய வாழ்க்கையில் சில படுகுழிகள் இருக்குது. வியாதி என்கிற படுகுழி, கடன் என்கிற படுகுழி, பாவம் என்கிற படுகுழி, இப்படி பல படுகுழியில் ஹாரிபிள் பிட், அதில் சிலர் விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு அங்கேருந்து அவங்க உணர்வடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவராக அவர் பதில் அளிக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது பொறுமையாக தான் ஆண்டவர் பதிலளிப்பார். நம்முடைய ஆபத்திலே அநேக நேரங்களிலே நான் கூப்பிடும் பொழுது நமக்கு பதில் கிடையாதது போல காணப்படுகிறது. அது தவறு. நாம் அநேக நேரங்களிலே விசுவாசத்தை விட்டு விடுகிறோம். ஏனென்று சொன்னால் பொறுமையோடு நம்மளால் காத்திருக்க முடியல. இந்த இடத்துல ஆங்கில வேதத்தில் நான் வாசிக்கிறேன், I waited patiently for the Lord and he inclined to me and heard my cry. I waited patiently to the Lord ன்னு போட்டிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் I waited for the Lord ன்னு போட்டிருக்கு. அப்போது தொடர்ந்து காத்திருக்கிற ஒரு அனுபவம். நிச்சயமாக ஆண்டவரிடத்தில் நமக்கு ஒரு முடிவு உண்டு, பதில் உண்டு. நம்முடைய தேவன் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். அந்த படுகுழியிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். எப்படி ஆண்டவர் இங்கே செய்கிறார் என்று பார்க்கும்போது பொறுமையோடு காத்திருந்த வேளையிலே அவர் என்னிடமாய் சாய்ந்து என்று பார்க்கிறோம். He inclined to me. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்கிறார். அவ்வளோ பெரிய ஆண்டவர், சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த சாதாரண ஒரு மனுஷன், மண்ணான மனிதன் ஆகிய நாம் கூப்பிடுகிற அந்த சத்தத்திற்கு அவர் சாய்ந்து கேட்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்பதினால் நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள், கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை இந்த படுகுழியிலிருந்து தூக்கி எடுக்கவே மாட்டார், என்னை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இந்த மைரி கிளே அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேட், அவுட் ஆஃப் த மைரி கிளே. மைரி கிளேனா ஒரு உளையான சேறு. அந்த உளையான சேற்றிலிருந்து ஆண்டவர் நம்மளை தூக்குறார். உலையில் மாட்டிக்கிட்டோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிங்க் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே முழுகிக்கிட்டே இருப்போம். அதான் அந்த உளையான சேர், மைரி கிளே. அதில் நம்ம வெளியில் வருவதற்கு நாம முயற்சி செஞ்சோம்னா உதைக்க இன்னும் உள்ளே தான் போகும். அப்படிப்பட்ட அந்த உளையான சேத்துல மாட்டிக்கிட்ட உடனே நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராச்சும் நம்மளுக்கு உதவி செய்வாங்களான்னு கூப்பிட வேணும். அப்படி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உதவி செய்வதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தின்படி இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு உளையான சேற்றில், நீங்கள் ஒரு படுகுழியில் விழுந்து நீங்கள் அமிழ்ந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் கூப்பிட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறீங்க.
அதிகமாக ஜெபம் பண்ணுறீங்க, உபவாசம் போட்டு ஜெபிக்கிறீங்க, ஆனால் பதில் வந்த மாதிரி தெரியலை. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஐ வெயிட்டட் பேஷண்ட்லி ஃபார் த லார்ட். நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் செய்யாமல் இருக்கவே மாட்டார். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். சீக்கிரம்தான் செய்வார். ஆண்டவருடைய நேரம் வேற, நம்முடைய நேரம் வேற, நம்மளுடைய டைம் வேற, ஆண்டவருடைய டைம் வேற. நம்ம அநேக நேரத்தில் நம்முடைய டைமுக்குள்ளே ஆண்டவரை கொண்டு வருவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, கர்த்தரின் வேலைக்காக, கர்த்தருடைய டைமுக்காக நம்ம காத்திருக்கணும். ஆனால் அவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு நமக்கு பொறுமை வேணும். இந்த இடத்துல பொறுமையோடு காத்திருங்க. உங்கள் ஜெபத்தை விட்டுடாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். He also brought me up out of a horrible pit, out of the miry clay. இந்த இடத்துல ஒரு உளையான சேறு, பயங்கரமான குழி. அந்த குழியிலிருந்து தாவீதை தூக்கி கன்மலையின் மேல் ஆண்டவர் நிறுத்தினார். கன்மலை என்று சொல்லும் போது உறுதியான இடம். உளையான சேறு என்பது அது உறுதி இல்லாமல் கால்கள், உடம்பு எல்லாமே உள்ள முழுகி நிற்பதற்கே நிலையில்லாத ஒரு இடம். ஆனால் அங்கேருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி நம்மை கழுவி சுத்திகரித்து ஆண்டவர் எங்கே நிறுத்துகிறார்னா, கன்மலையின் மேல் நம்மை நிறுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி ஆண்டவர் பலப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் படுகுழியிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். தன்மையான இந்த நல்ல நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிறதான் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். தர்மியான இந்த நல்ல நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நேரிட்ட உபத்திரவங்களிலே, போராட்டங்களிலே, படுகுழியின் அனுபவங்களிலே, உளையான சேற்றின் அனுபவத்தில் அமைந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரத்திலே நீர் பதில் செய்யும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறோம். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் பலமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.